வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சஜித்திற்கு ஆதரவு அளித்தவர்களே தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ள நிலையில் அவர்களுக்கு சுதந்திர கட்சியுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என்று மஹிந்த அமரவீர தெரிவிப்பு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சித்தால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் என முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க எதிர்ப்பு கூறல். ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் முற்றிலும் பொய்யானது என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதுவர்களுக்கான நியமனங்களில் உறவினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சு நடவடிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளித்தவர்களே தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் எந்த பதவியினையும் வகிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். ஹமாந்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட்ட குழுவினரை தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்கப் போவதாக குறிப்பிடுகின்றனர். அவர்கள் சுதந்திர கட்சியில் எந்த ஒரு பதவியையும் வகிக்கவில்லை. நாம் பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் நிறைவு செய்துள்ளோம். அதற்கமைய ஜனாதிபதி தேர்தலை போன்று பொது தேர்தலிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் கூட்டணியில் போட்டியிடவுள்ளோம். விரைவில் எமது கூட்டணி வேட்புமனுவை தாக்கல் செய்யும். நாட்டின் சகல தேர்தல் தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். பொது தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மேலும் பலப்படுத்தி உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவோம் என்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது மீளாய்வுக்கான திகதி நிச்சயிக்காமல் இருப்பது 4வது தவணையை பெற்றுக்கொள்வதில் தாக்கம் செலுத்தும். தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சித்தால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் என முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்தார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார மீட்சிக்கான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்த தீர்மானங்களை ஜனாதிபதி முன்னெடுப்பது மகிழ்ச்சிக்குரியது. பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான தீர்வு காண்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான விசேட தூதுக்குழுவினர் கடந்த வாரம் நாட்டிற்கு வருகை தந்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இதன்போது 3ஆம் மீளாய்வுக்கான திகதி நிச்சயிக்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் 4ஆம் தவணையை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும். சர்வதேச நாணய நிதியத்தின் 4ஆம் தவணையாக 300 அல்லது 330 மில்லியன் டாலரை பெற்றுக்கொள்ள ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 3ஆம் தவணை மீளாய்வு தாமதிக்கப்பட்டால் அடுத்த தவணையினை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும். தேர்தல் காலத்தில் பொருளாதாரத்தின் மறுசீரமைப்புக்காக எடுத்த தீர்மானங்களை மறுசீரமைப்பதாக குறிப்பிட்ட வாக்குறுதிகளை செயற்படுத்தினால் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தோற்றம் பெறும் என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார். வவுனியாவில் இடம்பெற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தலைமையிலான ஊடக சந்திப்பை புறக்கணித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறச் சென்ற சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் உள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தெரிவுக் குழுவின் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்பின் ஊடக சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பேச்சாளருமான எம். ஏ. சுமந்திரன் அமர்ந்து குறித்த சந்திப்பில் கலந்து கொள்ளுமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு அழைத்துள்ளார். ஆனால் அவர் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறியுள்ளார். இதன்போது பொதுச் செயலாளர் சத்தியலிங்கமும் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்துள்ளார். கட்சியின் இளைஞர் அணி தலைவர் சியோன் மற்றும் ரஞ்சினி ஆகியோர் ஸ்ரீதரனை இழுத்து அமருமாறு கூறிய போதும் அவர் அதை ஏற்காது வெளியேறி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து எம். ஏ. சுமந்திரன் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்துடன் இணைந்து ஊடக சந்திப்பை நடத்துகிறந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரன் ஆகிய இருவரும் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் முற்றிலும் பொய்யானவை என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 50 அதிகாரிகள் உட்பட பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்தும் செயற்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் தொடர்பாக வினவியதற்கு பதிலளிக்கும் போது போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட உள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை விரைவில் தீர்மானிக்கப்பட்டு நிறுவப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவை ஸ்தாபிப்பதற்கு தேவையான அதிகாரிகளின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் பெரும்பாலானவர்கள் இதுவரை தங்கள் செலவு கணக்கை தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலின் போது 39 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டிருந்தனர். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் ஒவ்வொரு வேட்பாளருக்கு 109 ரூபாய் வீதம் செலவழிக்கும் வகையில் பிரச்சார செலவுக்கான உச்ச வரம்பு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் ஒவ்வொரு வேட்பாளரும் தங்கள் செலவு கணக்கை தேர்தல் முடிந்தவுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு நிபந்தனை விதித்திருந்தது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட 34 வேட்பாளர்கள் இதுவரை தங்கள் செலவு கணக்கை சமர்ப்பிக்கவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அவ்வாறாக தங்கள் செலவு கணக்கை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னர் தங்கள் செலவு கணக்கை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயங்களுக்கான நியமனங்களில் உறவினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் செல்வாக்குமிக்க அரசியல் குடும்பங்களின் மகன்கள், மகள்கள் மற்றும் உறவினர்கள் வெளிநாட்டு தூதரகங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களின் நியமனங்களை அமைச்சகம் மதிப்பாய்வு செய்து வருகிறது என்று அந்த அதிகாரி கூறியுள்ளார். உறவுமுறை நியமனங்களில் ஈடுபட்டவர்களை அமைச்சு அடையாளம் கண்டுள்ளதா, அவர்களை மீள அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா, இந்த நியமனங்களில் பொது நிதி மற்றும் வளங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டதை அமைச்சகம் ஒப்புக்கொள்கிறதா, இதுபோன்ற எத்தனை நபர்கள் தற்போது வெளிநாட்டு தூதரகங்களில் பணியாற்றுகின்றனர், அவர்களின் பணி என்ன என்று கொழும்பு ஊடகம் ஒன்று வெளிவிவகார அமைச்சிடம் மின்னஞ்சல் ஊடாக கேள்வி எழுப்பியுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சின் அதிகாரி இந்த விடயம் பரிசீலனையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் இதர ராஜதந்திர முகவர்களை நியமிப்பதற்கு அரசியல் அமைப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மூலம் வெளிநாட்டு தூதரகங்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தது. இந்த அதிகாரிகள் தற்போது இலங்கை தூதரகங்களில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகளின்படி சேவையாற்றி வருகின்றனர். செப்டம்பர் 25, 2024 அன்று தேர்தல்கள் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தேர்தல் காலத்தில் பொது நிறுவனங்களில் உள்ள அரசு உத்தியோகத்தர்களின் இடமாற்றங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த விவகாரத்தில் அமைச்சகம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். லாபம் ஈட்டும் பொது நிறுவனமான திரிபோஷா நிறுவனத்தினை கலைக்கவோ அல்லது வேறு நிறுவனங்களோடு இணைக்கவோ வேண்டாம் என்று சுதந்திர வர்த்தக வலயங்கள் மற்றும் பொதுச்சேவை ஊழியர் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. 2024 செப்டம்பர் 27 ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இலங்கை திரிபோஷா நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு அல்லது ஏனைய நிறுவனங்களோடு இணைக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் திரிபோஷா நிறுவனம் வருடாந்த லாபம் ஈட்டும் வர்த்தக நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளதாகவும் 2020 ஆண்டில் நோய் தொற்று உச்சத்தில் இருந்தபோது திரிபோஷா நிறுவனம் 100 மில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாகவும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் திரிபோஷா நிறுவனத்தின் லாபத்தில் இருந்து 165 மில்லியன் ரூபாய் திரைசேரிக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் 2023 ஆண்டு வருமான வரியாக 231 மில்லியன் ரூபாய் உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்திற்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. திரிபோஷா நிறுவனம் அரசாங்கத்தினால் பேணப்பட வேண்டியது எனவும் பிள்ளைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களின் ஊட்டச்சத்துக்கான பங்களிப்பாக கருதப்பட வேண்டும் என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.